ஹே கைஸ், ரீசெண்ட் டேஸாக வந்து நான் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஜியோ ஃபைபரில் வந்து நான் பிளான் மாற்றணும் அப்படின்னா 3 மந்த்தோ இல்லை 6 மந்த்தோ தான் பே பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நம்ம வந்து 3 மந்த் 6 மந்த் பே பண்ணாமலே நம்ம வந்து 1 மந்த்துக்கே பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மை ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து காட்டும். ஸோ வந்து இது வந்து என்னோடய அக்கௌண்ட் கிடையாது. ஆக்சுவலி இது என்னோடய ஒய்ஃபோட அக்கௌண்ட்டு. என்னோடய அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 599 பிளானில் தான் நான் இருந்தேன். ரீசெண்டாக வந்து எனக்கு எம்பி வந்து நிறையா தேவைப்படுது, 100 MBPS தேவைப்படுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து 899 பிளானுக்கு வந்து நான் சேஞ்ச் ஆனேன். ஸோ நம்ம பிளான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மொத்தம் வந்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ வந்து அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள், இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், ஃபைபர் போஸ்ட் பெய்டு அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே காட்டும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் காட்டுனது பே அட்வான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம அட்வான்ஸாக பே பண்ணுறது. வியூ பில் அப்படின்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளான் சேஞ்ச் பண்ணுறதை மட்டும் பார்ப்போம். நம்ம மோரை கிளிக் பண்ணிவிட்டு மை பிளான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த மை பிளான்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மை பிளான்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பிளான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். சேஞ்ச் பிளான் கிளிக் பண்ணணுன்னா ரெக்கமெண்டட் அப்படின்றது வந்து 12 மந்த்து 6 மந்த்து 3 மந்த்து 1 மந்த் அப்படின்னு வரும். ஸோ வந்து நான் வந்து இப்போ 100 MBPS வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு 30 MBPS போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து அப்படியே இங்கே மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ரைட் சைடில் மந்த்லி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பாருங்கள் 599 அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் 30 MBPS லெவல் OTT அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 888 இருக்குது, அது வந்து 30 MBPS தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 OTT எக்ஸ்ட்ரா வரும். கீழே வந்து 100 MBPS இருக்குது, 150 MBPS இருக்குது, 300 MBPS இருக்குது. ஸோ நமக்கு வந்து பிளான் சேஞ்ச் பண்ண போகிறது வந்து 599 தான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். பை அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.